ரைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னன்னா முக்கியமான விஷயம் இந்த ட்ரிப்ல என்னன்னா, நீங்க நார்மலா பாக்குற எல்லா ட்ரிப் மற்ற ட்ரிப்னா அது எல்லாம் இது இருக்காது. சிம்பிள் லாஜிக், வண்டியை 40லயே தான் போகிறதுக்கான சான்சஸ் பண்ணிட்டு இருப்பேன். வண்டியை நான் 40லயே தான் போயிட்டு இருப்பேன். ஏன்னா ரொம்ப பெரிய ரீசனால இல்லை, எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க எப்படின்னா, டிரைவுக்கு போறதோ இல்லை ரைடுக்கு போறதோ வந்து நம்ம ஸ்பீடா போகணும், இல்ல ஸ்பீடா ஓட்டினாதான் அது டிரைவ் கணக்கு வரும், இல்ல எப்படி சொல்றது, ரைட்னாலே ஸ்பீட் தான்டா, வண்டி எடுத்தோமா பார்க்கணும்டா அப்படின்னு தான் எல்லாரும் யோசிப்பாங்க. பட் அப்படியெல்லாம் கிடையாது. டிரைவ் இஸ் ஆல்வேஸ் எ டிரைவ். எந்த ஸ்பீட்ல போனாலும் சரி, இட்ஸ் நாட் அபவுட் த டெஸ்டினேஷன் வேர் வி ரீச்ன்ற கான்செப்ட் இருக்கு இல்லையா, அதுதான். இப்போ கரண்ட் லொகேஷன் எங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் பெங்களூர்ல இருக்கேன். அண்ட் பெங்களூர்ல மேபி உங்களுக்கு அந்த ஃபாக் எல்லாம் தெரியுதா இல்லையான்னு தெரியல, செம்ம கோல்டா இருக்கு. சத்தியமா செம்ம கோல்டா இருக்கு. ஏர்லி மார்னிங் ஒரு 4:30க்கு இந்த பிளான் பண்ணியிருந்தேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 o'clock ஆகுது. ஸோ ஏர்லி மார்னிங் 3 o'clock பெங்களூர்ல இப்படிதான் இருக்கு. இது டஸ்ட் கிடையாது, இது ஃபாக், கம்ப்ளீட்டா ஃபாகா இருக்கு. அண்ட் நம்மளோட டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு போக போறேன். ரொம்ப நாள் கனவு அப்படின்னா. ஆமா, ஸோ முன்னாடி எல்லாம் கேரளாவுக்கு போறது வந்து ஒன்று யூஸ்வலா ஃபேமிலி கூட போயிருக்கேன். அப்படி இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ். பட் ஃப்ரெண்ட்ஸ்னா ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஃபேமிலி அப்படி போயிருக்கேன். பட் எனக்கு புல்லட்ல அப்படி போறப்ப வந்து கார்ல போவோம் யூஸ்வலா. ஸோ கார்ல போறது வந்து என்னதான் அந்த இது இருந்தாலும் நம்ம பைக்ல போற மாதிரி ஒரு ஃபீல் வருமானு எனக்கு தெரியல. அதனாலதான் எனக்கு ரொம்ப வருஷம் கனவு அது, நான் பைக்ல கேரளாக்கு ஒரு முறையாவது போகணும். அந்த பார்ட் ஆஃப் ஒரு டிராவலிங்க வந்து ஐ ஷுட் மேக் இட் ஆஸ் எ மெமரபிள் டே ஃபார் மீ அப்படின்ற ரொம்ப வருஷம் கனவு அது. ஆக்சுவலா ஆமாங்க, ரொம்ப வருஷம் கனவு. இப்பதான் யோசிச்சேன், செலவட்டிய வாங்கி ஒரு 9 வருஷம் இருக்கும். டிஸ்க்ளைமர், நான் என் புல்லட்டை தான் செல்லக்குட்டின்னு சொல்லுவேன். அது ஏன் தெரியல, அது நான் சின்ன எப்படி சொல்றது 9 இயர்ஸாவே அப்படி நான் கூட்டு பழகிட்டேன். ஒபிஷியலா வேணும் சொல்லலாம், சின்ன வயசுல இருந்தே பழகிட்டேன் அப்படின்னு. ஏன்னா அந்த சின்ன வயசு கான்செப்ட் வந்துச்சு இல்லையா இப்போ. ஸோ அதனால ஒரு 9 இயர்ஸா அதை பிளான் பண்ணிட்டு. ஐ மீன் அதுக்கு முன்னாடியில இருந்து அந்த ஒரு ட்ரீம் இருந்துச்சு, கேரளாக்கு போகணும், போறது புல்லட்ல போகணும் அப்படின்னு. ஆஃப்டர் many years of struggle and after many years of seeing almost everything, எல்லாமே இந்த ஸ்ட்ரகல் தான் ஒருத்தன் பார்த்துக்க கூடாதுடா, பார்த்துருக்க மாட்டா அப்படின்ற கான்செப்டே கிடையாது. எல்லாத்தையும் பார்த்தாச்சு. நம்ம பேட்ச் எல்லாம் எப்படிங்க சொல்றது, கொரோனா ஓவர்டேக் பண்ண பேட்ச் படிக்கிறப்ப கிடையாது. நான் அதுக்கு முன்னாடி இருந்த பேட்ச் தான். மீன்ஸ் நம்ம கொரோனாவே பார்த்தவங்க, லாக்டவுனை பார்த்தவங்க. லாக்டவுன் முடிச்சுட்டு தான் நான் கேரளாக்கு மறுபடியும் என்ட்ரி கொடுத்தேன். அப்பதான் இந்த இ பாஸ் அந்த கான்செப்ட் எல்லாம் இருந்துச்சு நிறைய. ஸோ இந்த தடவை அதெல்லாம் இருக்குமான்னு தெரியல, பார்ப்போம். செம்மையா இருக்கு பனியெல்லாம். ரொம்ப நேரம் வளவலன்னு பேசிட்டு இருப்பேனா அதெல்லாம் எனக்கு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ண ட்ரை பண்றேன். இப்போ மேபி உங்களுக்கு அந்த வீடியோவோட குவாலிட்டி ஐ மீன் கொஞ்சம் டிம்மா தெரியலாம், ஏன்னா ஃபுல்லா ஃபாக் கவரா இருக்கு அண்ட் இட்ஸ் ஏர்லி மார்னிங் ஆர் மிட் நைட் டைம் இது. ஸோ அதனால அப்படி தெரியலாம். பட் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரைடை வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடி, நம்ம சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட் அந்த மாதிரி ஒரு நிறைய விஷயத்த பார்த்து will make the ride a little more enjoyable. அப்படிதான் நான் சொல்லுவேன். இந்த ரைடு யாருக்காகவும் இல்லைங்க, இந்த ரைடு எனக்காக.
முக்கியமா இது எனக்காக தான். ஏன்னா இது என்னோட ரொம்ப வருஷ கனவு. மேபி நிறைய பேர் உங்களை நீங்க இந்த வீடியோ பார்த்துக்கிற நிறைய பேரும் நீங்க யோசிக்கலாம், கேரளா போலாம்ல. ஆனா எல்லாரும் பிளான் பண்ணுவோம் தலைவரே, எல்லாரும் பிளான் பண்ணுவோம். எப்படின்னா, டேய் வாடா மச்சான் போலாம் கேரளாக்கு, இல்ல வாமா போலாம், அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கண்டிப்பா எல்லாருக்கும் எங்க நம்ம அதை பிளான் பண்ணி தான் பண்ணுவோம். ஆனா எத்தனை பேருக்கு அந்த லக் இருக்கான்னு தெரியல, லைக் அதை எக்ஸிக்யூட் பண்ற அளவுக்கு அந்த இது இருக்கான்னு. ரொம்ப சில பேருக்கு தான் அது கிடைக்கும் அந்த சான்சஸ். பட் இங்க இது நான் பல வருஷமா பிளான் பண்ணேன், எனக்கு அமையல. ஸோ நானும் என்னோட கோ பேசஞ்சர்னே சொல்லலாம், ஓகே, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவங்களும் இந்த டிரைவை சரி போலாம் அப்படின்னு ஓவர் நைட்ல டிசைட் பண்ணோம். பேசிக்கா எந்த பெரிய லெவல் எக்யூப்மெண்ட்ஸோ இல்ல எந்த வித செட்டிங் எல்லாம் எதுவுமே பண்ணல. கேஷுவலா போலாமா, ஓகே போயிட்டு வரலாமா அப்படின்னு அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க, நானும் ஓகே சொல்லிட்டேன். சூப்பர் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண டிரைவ் தான் இது. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம டெஸ்டினேஷன் எங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஷெல் பெட்ரோல் பங்க்குக்கு போகணும். பங்க்ல போயிட்டு முதல்ல செல்லக்குட்டிக்கு சாப்பாடு போடணும். பாத்தீங்களா ஃபாக் எப்படி இருக்குன்னு தெரியுதுன்னு நினைக்கிறேன். பெங்களூர். ஓகே, நான் ஃபியூல்ல போடுறப்போ உங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் காட்டுறேன், ஓகேங்களா? சரி கைஸ்.